வணக்கம் ஜி. சார், கரூர் ஸ்டாம்பேர்டில் அந்த இஷ்யூக்கு சிபிஐ விசாரணை வச்சுருக்காங்க. ஏன் தமிழக போலீஸை நம்பாமல் சிபிஐ விசாரணை வைப்பதற்கான காரணம் என்ன? இல்லை, சிபிஐ விசாரணை வேணுன்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎம்கே தவிர மிச்சம் எல்லா கட்சிகளும் கேட்டுச்சு. ஏன்னா தமிழக அரசியல்களுக்கு உட்பட்டு தான் அந்த பிரச்சனை நடந்திருக்கு. தமிழக காவல்துறை தான் அந்த பிரச்சனைக்கான பிரதான காரணம். ஏன்னா போலீஸ் பந்தோபஸ்து கொடுக்கல அப்படின்னு உங்களுக்கே தெரியும். 10,000 பேர் தான் வருவான்னு சொன்ன இடத்துல 30,000 பேர் வந்துட்டாங்க. ஆனால் 10,000 பேருக்கு உண்ட போலீஸார் தான் எங்கள்கிட்ட இருந்தாங்க, எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் நாங்கள் இறக்கலை அப்படின்றாங்க. ரெண்டாவது காவல்துறையுடைய கவனக்குறைவாக இருந்த காரணத்தினால தான் நம்ம 41 உயிர்களை இழந்தோம். அப்போ இது சம்பந்தமான விசாரணையை அந்த தமிழக அரசுக்கு உடைய காவல்துறைக்கு உட்பட்ட அதிகாரிகளே விசாரித்தாங்கன்னா எப்படி அதில் நீதி கிடைக்கும்? அருணா ஜெகதீசன் ஒரு நபர் குழு நியமித்தாங்க. அவங்க தமிழக அரசுக்கு உட்பட்டவங்க, அவங்க எப்படி கரெக்டான கண்டென்ட்டை கொடுப்பாங்க? அஸ்ரா கார்க் தலைமையில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு குழுவை நியமித்தாங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் குழுன்னு சொல்லி ஒன்று நியமித்தாங்க. அவங்களும் தமிழக அரசு கீழே தானே வேலை செய்கிறாங்க. திருப்பி அவங்க தமிழக அரசுக்கு எதிரான விஷயங்களை எப்படி பொது வழியில் வைப்பாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ முக்கியமான காரணமே தமிழக போலீஸார் சரியாக செயல்படலை அப்படின்றப்ப அதை தமிழக போலீஸாரே விசாரிச்சாங்கன்னா பெருசாக அதில் ரிசல்ட் கிடைக்காது. அதற்கு சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி எல்லா கட்சி தலைவர்களும், எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியும் வச்சாங்க, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் வச்சார், எங்கள் பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயனா நாயன் வச்சார். எல்லா கட்சியிலையும் பெரும்பான்மையான சிபிஐ விசாரணைக்கு வரப்போ அதை இவங்க ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க தமிழக அரசு. அப்போ உச்சநீதிமன்றத்தில் அது சம்பந்தமான வழக்கு அந்த விபத்தினால் பாதிக்கப்பட்ட 2 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. எங்களுக்கு இந்த கரூர் சம்பவம் நடத்துறதுக்கு தமிழக அரசு தான் முக்கியமான காரணம், அவர்களே இதை விசாரிச்சாங்கன்னா அதில் மிகப்பெரிய ஒரு நீதி கிடைக்காது, ஸோ இதை விசாரித்து இது சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி அப்போ சிபிஐ மாற்றுறப்ப அவங்க சென்னை உயர்நீதிமன்றம் என்ன ஒரு மேற்கோள் காட்டுறாங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள உலகத்தில் பிறந்த எந்த குடிமக்களையும் காக்க வேண்டிய கடமை அந்தந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டில் அந்த மாநாடு நடக்குது, அதுக்கு 12 நிபந்தனைகளை விதித்து விஜய் வராருன்னா அந்த மாநாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பு கடமை அங்கே இருக்கக்கூடிய ஆளுகிற தமிழக அரசுக்கு தான் இருக்கு. அவங்க சரியா அதை பண்ணாங்களா அப்படின்ற ஒரு டவுட்டை கேட்குறாங்க. நைட்டா நீங்கள் 40 பேருக்கு உடல் கூறாய்வு பண்ணி எப்படி பண்ணீங்கன்ற ஒரு டவுட்டு கேட்குறாங்க. விடிய காலம் 4 மணிக்கு ஏன் 40 பேர் எரிச்சிங்க அப்படின்ற ஒரு டவுட்டை கேட்குறாங்க. எப்படி கரண்ட் ஆஃப் பண்ணிச்சுன்னு ஒரு கரெக்டு, எப்படி போலீஸ் தடியடி பண்ணாங்கன்னு ஒரு டவுட்டு, எப்படி ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னு ஒரு டவுட்டு, இப்படி எல்லா டவுட்டையும் எங்கே கேட்குறாங்க? தமிழக அரசுக்கிட்டே கேட்டு தமிழக அரசினுடைய அதிகாரிகளே அதுக்கு பதில் சொல்றது ஏற்புடையதா இருக்காது. அப்ப ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் 2 தமிழ்நாட்டை சேர்ந்த வேறு மாநிலத்தில் ஒர்க் பண்ற 2 ஐபிசிஆர் தலைமையில் ஒரு குழுவை நாங்கள் அமைக்கிறோம். அவங்க என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்களோ அந்த ரிப்போர்ட்டை எங்ககிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஆர்டர் போட்டிருக்காங்க. மிகப்பெரிய திமுகவுக்கு இது சட்ட ரீதியாக மிகப்பெரிய ஒரு தோல்வி. அதேமாதிரி எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுற்றுப்பயணத்தில் துணை முதல்வர் அவரை பார்த்து பால்டாயில் அப்படின்னு சொல்லியிருக்காரு, இது சரியா? இல்லை, அது எப்படின்னா எடப்பாடி அவர்கள் சொல்கிறத நீங்கள் ஹைலைட்டாக சொல்கிறீங்க, பால்டாயில் பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கோவத்தின் வெளிப்பாடு தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே கரூரில் 41 பேர் செத்து கிடக்குறாங்கிறப்ப நான் துபாய்க்கு போகிறேன், அதை கேன்சல் பண்ணிவிட்டு நான் மக்களுக்கு உதவ வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உதவ வந்தப்போ எல்லாரும் பாராட்டினாங்க. ஆஹா, ஒரு உல்லாச பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு மாண்புமிகு துணை முதலமைச்சர் வந்திருக்காருன்னு சொல்லி பாராட்டிட்டு இருப்ப வந்தாரு, ஃபோட்டோ எடுத்தாரு, ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் ஸ்டார்ட், ஓகே எனக்கு துபாய்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் உடனே கிளம்புறேன்ட்டு உடனே ஃப்ளைட்டை பிடிச்சி துபாய்க்கு போயிட்டா அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை என்ன? அவரை நம்பி தேர்ந்தெடுத்த அந்த சட்டமன்ற சேப்பாக்கத்து திருநெல்வேலிக்கேணி சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுடைய நிலைமை என்ன? கரூரால் பாதிக்கப்பட்டவர் செத்து கிடக்குறானுங்க, இப்போ போஸ்ட்மார்ட்டம் நடந்துட்டு இருக்கு, இந்த ஊரே அல்லோலப்படுது. மறுநாள் நீங்கள் உல்லாச பயணமாக எப்படி உங்களால் போக முடியும்? எப்படி அங்கே போய் சுகமாக உங்களோட ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண முடியும்? எப்படி உங்கள் வாயிலேருந்து சாப்பாடு சோறு வயிற்று உள்ள இறங்கும்? இப்படி பல கேள்விகள் இருக்கா இல்லையா? இப்படி ஓப்பனாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, பக்கத்து வீட்டில் இலவு எல்லாம் கத்திட்டு அழுதுட்டு இருக்காங்க, நீங்க வீட்டில் உட்காந்து பிரியாணி சாப்பிடுவீங்களா? அது எவ்வளவு பெரிய முரண்பாடு மிச்சம். அதுதான் பால்டாயில் பாய்னு அவர் சொல்றாரு. ஒரு நம்ம வீட்டில் இழவு விழுந்திருக்கு, 42 பேர் இழந்திருக்கும், என்ன பண்ண போறோன்னு தெரியல, ஊரே கலோலப்படுது. அப்ப அந்த அரசு சேர்ந்த அதிகாரிகளை நேரடியாக கரெக்டாக அந்த வேலைகளை செய்யறாங்களான்னு கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சர் இருக்கு. முதலமைச்சர் வந்தாரு, ஒரு விசிட் அடிச்சாரு, பார்த்தாரு, போயிட்டாரு, அவர் அதோட போயிட்டாரு, அவர் அடுத்த வேலை வச்சாரு. முதலமைச்சருக்கு பணிகள் ஜாஸ்தி ஒத்துக்கிறோம். ஆனா துணை முதலமைச்சர் அந்த களத்தில் முழுசா நின்று அவர்களுக்கு வேண்டிய நிவாரணம் கொடுக்கறதுல அந்த குடும்பத்துக்கு ஆதரவு தரணும் எல்லா விஷயங்களையும் பண்ணுமா இல்லையா? அப்ப அவர் பால்டாயில் பாய் தான் எடப்பாடி அவர் கூப்பிடுறாரு, அதுல தப்பே இல்லையே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 167 தொகுதி மேல சுற்றுப்பயணம் பண்ணாரு. இப்போ நயினார் நாகேந்திரன், பாஜகவுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சுற்றுப்பயணம் போயிருக்காரு.
ஒரு 67 தொகுதி இப்போ போகலாம் அப்படின்னு இருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, இது வந்து மக்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சி தலைவர்களும் போகிறதாங்க. ஆல்ரெடி எல்லாமே போயிட்டு இருந்தாங்க. பிரேமலதா அவர் மேடம் போயிட்டு இருந்தாங்க, சீமான் அவர்கள் போயிட்டு இருந்தார், அன்புமணி அவர் போயிட்டு இருந்தார், எடப்பாடி அவர்கள் போயிட்டு இருந்தார். இப்போ எங்களுடைய பாஜகவோட மாநில தலைவர் நயனான் அவர்களும் தனக்கான சுற்றுப்பயணத்தை மதுரையில் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. குஜராத் எலெக்ஷன் நடக்கிறதுனால நட்டாஜி வரல. இருந்தாலும் இன்றைக்கு இருந்தக்கூடிய முக்கியமான தலைவர்களை வச்சு அந்த எலெக்ஷன் அந்த கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணி சிவகங்கையிலேருந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. செங்கல்பட்டில் நெக்ஸ்ட் கொண்டு வர போகிறாங்க. ஒட்டுமொத்தமாக நிர்வாகிகளை சந்தித்து அவர்களிடம் குஷிப்படுத்தவும், நேரடியாக மக்களிடம் சென்று மனுக்களை பெற்று தமிழர்களுடைய நிலைமைகள் என்ன இருக்கு, தமிழக மக்கள் எதை விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் தயாரிக்கணும். அதற்கான மனுக்களை பெறவும், ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய தமிழ் மக்களை நேரடியாக டோர் ஸ்டெப்பாக ஒரு வீட்டு வாசலில் சந்திக்கிறப்ப அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நிறைவு வரும். நம்மளை தேடி ஒரு தலைவர் வராப்ப தனக்கான பங்களிப்பு அந்த தலைவர் கொடுக்குறாரு, தமக்கிட்ட என்னென்ன குறைகள் இருக்கோ அதுக்காக மனுவாக கொடுக்குறப்ப அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த மனு வைத்து அதை நிவர்த்தி பண்ணுறதா விஷயமாகட்டும், மக்களிடம் நேரடியாக சந்திக்கிறப்ப அவங்களுக்கு என்ன தேவைன்றது நம்ம உள்வாங்கிறதாகட்டும், ஒரு தொகுதி உள்ள போகிறப்ப இந்த தொகுதி எவ்வளோ நம்ம பலமாக இருக்கும், எவ்வளோ பலம் கம்மியாக இருக்கும், இது எப்படி நம்ம தேர்தலை எதிர்கொள்கிறோம், எப்படி வியூங்கள் அனுப்பலாம் அப்படின்ற கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கும், மக்களை மக்களோடு இருந்து கவர்ந்து தமிழ மக்கள் தலை நிமிர்வதற்கான இந்த பயணத்தை எங்களுடைய மாநில தலைவர் நயனாஜி அவர் தொடங்கியிருக்காரு. மிகப்பெரிய ஒரு வெற்றி பயணமாக இது அமைய போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று இல்லை. ஏன்னா எல்லாரும் விரும்பப்படக்கூடிய ஒரு தலைவராக எங்களை மாநில தலைவர் இருக்காரு. இன்றைக்கு ஏடிஎம்கேல எப்படி வந்து எடப்பாடி அவர்கள் கலந்துக்கிற கூட்டத்தில் எல்லாம் தன்னிச்சையாக பிஜேபி கொடிகள் அதிகமாக பரப்புகிறதோ, அதே மாதிரி தான் இன்றைக்கு நாயனார் பார்ட்டிசிபேட் பண்ற எல்லா கூட்டங்களையும் ஏடிஎம்கே கூட்டம் கொடிகள் அளவுக்கு அதிகமாக பறந்து கூட்டணியில் எல்லா தொண்டர்களும் ஜெல்லாறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில எடப்பாடி அவர்களுடைய தலைமையில பாஜக இணைந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறப்போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த தேர்தலில் திமுக மண்ணை கவும் அப்படின்றதுலையும் எந்த ஒரு மாற்று இல்லை.